இன்னிசை பாடி நன்றி கூறுவேன். திருப்பாடல் 26:7. இம்மண்ணில் 4ஆம் குருவான அருட்தந்தை சூரிய பிரகாஷ் அவர்களின் முதல் நன்றி திருப்பலி. கரிசல் காடும் செம்மண் நிலமும் ஒருங்கே அமைய பெற்ற நம் கிழக்கு மாரம்பாடி மண்ணிற்கு புதிய குருவான அருட்திரு சூரிய பிரகாஷ் அவர்களின் முதல் நன்றி திருப்பலிக்கு வருகை புரிந்துள்ள நம் தந்தையோடு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட நம் குருக்களையும் மற்றும் நம் மறை மாவட்ட துறவற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும், ஊர் பெரியவர்கள் மற்றும் இறைமக்கள், உறவு மக்கள் அனைவரையும் நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை லியோ ஜோசப் அவர்களையும் வரவேற்று மகிழ்வதில் பெரு உவகை கொள்கிறேன். இம்மண்ணில் திரு கணேசன், திருமதி செபஸ்தி அம்மாள் ஜெசிந்தா இரு மைந்தர்களின் ஒருவராய் 12/3/1997 அன்று புதிதாய் வாசம் பரப்பிய மலர்தான் நம் அருட்தந்தை சூரிய பிரகாஷ் அவர்கள். உடன் பிறந்த சகோதரர் ஸ்டீஃபன் ராஜ் மற்றும் சகோதரி நித்திய சாந்தி இவர்கள் தந்தையின் அன்புக்குரியவர்கள். தந்தையின் குருத்துவ அருட்பொழிவிற்கு உறுதுணையாய் நின்றவர்கள். 19/4/2026 அன்று நம் கிழக்கு மாரம்பாடி மண்ணின் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார். குருத்துவத்தை இன்முகத்துடன் உள்ளத்தில் நிறுத்தி பொறுமை, கனிவு, பணிவு, தோழமை, தியாகம், நிதானம் போன்ற அனைத்து நற்பண்புகளையும் தனதாக்கி கொண்டவர் நம் அருட்தந்தை அவர்கள். எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராகிராமத்தால் உன்னத இமயம் போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என இயம்ப கேட்கும் இந்நாளில், இப்பொன்னாளில் அரிச்சுவடியாய் பாலபாடத்தை புனித அந்தோனியார் ஆரம்ப பள்ளி கிழக்கு மாரம்பாடியிலும், உயர்நிலை மேல்நிலை கல்வியை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வேடச்சந்தூரிலும் தமது அருட்பணிக்காக தொடக்க நிலை பயிற்சியினை 2014-2015 ஆண்டுகளில் புனித அகுஸ்தினார் குருமடம் திருச்சியிலும், இளங்கலை கல்லூரி கல்வியை 2015-2018 ஆண்டுகளில் புனித சவேரியார் கல்லூரி பாளையங்கோட்டையிலும், ஆன்மீகவியல் கல்வியை 2018-2019 ஆண்டுகளில் கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையம் கருமாத்தூரிலும், மெய்யியல் கல்வியை 2019-2021 ஆண்டுகளில் தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரி சென்னையிலும், தனது படிப்பிடை பயிற்சியினை 2021-2022 ஆண்டுகளில் தூய இன்னாசியார் ஆலயம் அனுமந்தராயன் கோட்டையிலும், தனது இறையியல் படிப்பினை 2022-2026 ஆண்டுகளில் இவர் திருத்தொண்டராக 26/4/2025 அன்று திருநிலைப்படுத்தப்பட்டு திருத்தொண்டு பணியினை நிறைவு செய்த பின்னர் 19/4/2026 அன்று நம் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களால் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அன்பு ஆகாயம் போன்றது, ஆரவாரமின்றி உச்சம் தொட்டவர். உழைப்பு கடல் போன்றது, அச்சமின்றி அதன் ஆழம் தொட்டவர். நம் புதிய அருட்தந்தை சூரிய பிரகாஷ் அவர்கள் அளவில்லா அன்பை சுயநலமின்றி அளித்து நம் எண்ணங்களை மனதில் விதைத்து தமது இனிய சொற்களால் குருத்துவ அர்ப்பணிப்பு வாழ்வின் சிறப்பினை வெளிக்காட்டுபவர் நம் தந்தை அவர்கள். பாறைக்கு என்று ஒரு குணம் உண்டு, புயலால் அசையாதது, உடைத்தால் கற்களாய் பயன் தருவது, சிதைத்தால் சிலையாக மகிழ்விப்பது. பாறையை போன்று இருந்த எம் அருட்தந்தையை கற்களாக பயன்படவும் சிலையாய் மகிழ்விக்கவும் உருவாக்கிய
வழிகாட்டிய குருக்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யோசிக்கும் போது தான் எண்ணங்களும், நேசிக்கும் போது தான் அன்பும் நட்பும், ரசிக்கும் போது தான் வாழ்க்கையும் அழகாகிறது. அன்பில் நிலைத்திருங்கள். நமது புதிய குருவின் குருத்துவ அர்ப்பண விருது வாக்கான உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் என்ற விருது வாக்கினை நிறைவேற்றிட இறைமக்களாகிய நாம் வாழ்த்துவோம். கூடுவோம் ஒன்றாய், ஜெயிப்போம் நன்றாய். புதிய குருவின் பணி சிறக்க வாழ்த்துக்களும் ஜபங்களும். கண்மணியா என்னை வளர்த்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒளியேற்றுதல். ஒவ்வொரு தொடக்கமும் ஒளியால் இனிதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது நமது பாரம்பரியமான நம்பிக்கை. ஏனெனில் படைப்பின் தொடக்கத்தில் மண்ணுலகின் மீது இருள் பரவியிருந்த போது கடவுள் முதலில் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. மேலும் நானே உலகின் ஒளி என்றார் நம் ஆண்டவர் இயேசு. எனவே இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெற ஒளியின் பிரதிபலிப்பான குத்துவிளக்கை ஏற்றுவதன் வழியாக ஒளியான இறைவனை போற்றி வரவேற்போம். ஒளியால் ஆன்மீகம் பிறக்கிறது, சிறக்கிறது, உயிர் பெறுகிறது. இத்தகைய ஆன்மீகத்தின் மூலம் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் என்ற விருதுவாக்கோடு தனது குருத்துவ அருட்பொழிவை பெற்று முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றும் புதிய குரு சூரிய பிரகாஷ் அவர்களையும் அவர்களை ஈன்ற தந்தை தாய் மூவரையும் இணைந்து குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். என்னாலும் ஒளியாம் இறைவனின் வழி வளர்ந்து நடந்து அவர் வழி வாழ விரும்பி தங்களை அர்ப்பணித்துள்ள நம் மறைமாவட்ட புதிய குருக்களில் இருவர் அருட்தந்தையர்கள் ஸ்டீஃபன் ரஜீத் ஜான்சன் இருவரும் குத்துவிளக்கின் இரண்டாம் திரியை ஏற்றி இறை பிணைப்பில் தொடர்ந்து வளர அன்புடன் அழைக்கின்றேன். பங்கு தந்தையோடு இணைந்து என்னாலும் ஒளியாம் இறைவனின் வழி நடந்து அவர் வழி வாழும் இன்று குருத்துவ அருட்பொழிவின் 26வது ஆண்டை நாளை நினைவுகூரும் பேரருட்தந்தை விஜி அவர்கள் அருட்தந்தை சகாயராஜ் அவர்களையும் திண்டுக்கல் மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களையும் எம் மறைவட்ட அதிபர் சுரேஷ் சகாயராஜ் அவர்களையும் பொருளாளர் தந்தை சாம்சன் அவர்களையும் இணைந்து குத்துவிளக்கின் 3ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். பங்கு தந்தையோடு இணைந்து ஊரை சீரும் சிறப்புமாய் வளர்த்தெடுக்கும் ஊர் பெரியதனக்காரர்கள் சிறப்பாக இன்றைய சிறப்பு நிகழ்வை ஊர் விழாவாக கொண்டாடி புதிய குருவை சிறப்பித்து அவரது நன்றியறிதலை கொண்டாட்டமாக்கி கொண்டிருக்கும் ஊர் பெரியதனக்காரர்கள் நாட்டாண்மை ஈசாக்கு, மேனேஜர் அறிவொளி அந்தோணி இணைந்து, துணை மேனேஜர் தேவசகாயம் இணைந்து குத்துவிளக்கின் 4ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். புதிய குருவின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் நம்பிக்கை வாழ்வுக்கும் வழிகாட்டியாக இருந்த அவரின் ஞான பெற்றோர் ஜான் பீட்டர், லீலா மேரி இருவரையும் குத்துவிளக்கின் 5ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றேன். குத்துவிளக்கின் முகப்புகளை ஏற்றி ஒளியாம் இறைவனின் பிரசன்னத்தை நல்கிய அனைவருக்கும் நன்றிகள். அன்புக்குரியவர்களே, எமது கிழக்கு மாரம்பாடி திருத்தலத்தின் புதிய குருவாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நமது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் அவர்களால் அருள்பொழிவு செய்யப்பட்டு இன்றைய நாளில் தமது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை சூரிய பிரகாஷ் அவர்களை வரவேற்க நாம் எல்லாரும் கரவொலி எழுப்பி அவர்களை இந்த திருப்பலியில் அவருக்காக ஜெபிக்கவும் உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். அவரோடு உடன் குருத்துவ அருள் பொழிவு பெற்ற திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் புதிய குருக்கள் அனைவரையும் கரவொலி எழுப்பி அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம்.
மேலும் இந்த நிகழ்வில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் குருகுலம் முழுமைக்கும் துறவர சபை குருக்களையும் அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்கள் திருத்தொண்டர் வேதியர்கள் அனைவரையும் வருக வருக என கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றோம். எமது கிழக்கு மாரம்பாடி திருத்தலத்தில் ஒரே ஆண்டு 2 குருக்கள் அருள் பொழிவு செய்வதற்கு ஆண்டவர் துணை நிற்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி கூறக்கூடிய இந்த நேரத்தில் அருள் தந்தை சூரிய பிரகாஷ் அவருடைய பெற்றோரையும் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிழக்கு மாரம்பாடி திருத்தலத்தின் பிள்ளைகள் சொந்தக்காரங்களாக வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். எமது ஊரை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எமது ஊர் நிர்வாகிகள் பக்த சபைகள் மற்றும் எமது ஊர் வளர்ச்சிக்காக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லாலோசனை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வரவேற்புகளை கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக இந்த விருது வாக்கோடு தம்முடைய முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவருடைய பணிக்காகவும் அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் அந்த வழிபாட்டில் சிறப்பாக ஜெபிப்போம். கிழக்கு மாரம்பாடி திருத்தலத்தின் பாதுகாவலர் மாமுனிவர் பெரிய அந்தோணியார் எல்லா கருத்துக்களையும் பரிந்துரை ஜெபங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களால் இந்த பிள்ளைகளை நிரப்புவதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை எனது ஊரின் மக்களுக்காகவும் என் மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் மேலும் என்னை இத்தனை ஆண்டு காலமாக அழைத்து பார்த்து பராமரித்து வந்த இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதரர் சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Amen.
ஜெபிப்போமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானி. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் வாழ்ந்து என்றென்றும் ஆட்சி செய்கின்ற அவரோடு உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. கிறிஸ்துவ வாழ்வை வளப்படுத்தும் அருமையான அறிவுரைகளை வழங்கும் புனித பவுல் மகிழ்ச்சி, ஜெபம், நன்றி உணர்வு, தூய ஆவியின் வழிநடத்தல், நன்மையை தேர்ந்தெடுக்கும் ஞானம், தீமையிலிருந்து விலகுதல், பரஸ்பர அன்பு ஆகியவை இறைவன் விரும்பும் வாழ்வின் அடையாளங்கள் என்பதை இன்றைய வாசகம் வழியாக உணர்த்துகின்றார். நம் உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் தூய்மையாக்கி காக்கும் இறைவன் நம்பிக்கை உரியவர் என்பதை உணர்த்தும் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் மடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 16 முதல் 26 முடிய. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதியை அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். சகோதர சகோதரிகளே, எங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் ஒருவரை வாழ்த்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
அல்லேலூயா எல்லா சூழலிலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலையடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை தெரசாளுக்கு சீன அரசு ஒரு கடிதம் எழுதியது. நீங்களும் உங்களோடு இன்னும் 3 அருட்சகோதரிகளும் எங்கள் நாட்டிற்கு வாருங்கள். உங்களது சேவை எங்களுக்கு தேவை. உங்களுக்கு எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகின்றோம் என்று அழைப்பு கடிதம் அனுப்பியது. அதை பார்த்த அன்னை தெரசா உடனடியாக கடவுளுடைய திருவுளம் இவ்வாறு இருக்கின்றது என்றால் நாங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்றோம். நானும் என்னோடு இன்னும் சில அருட்சகோதரிகளும் ஒரு கத்தோலிக்க குருவானவரும் வருகிறோம் என்று பதில் மொழி அனுப்பினார்கள். ஆனால் சீன அரசு கத்தோலிக்க குருவானவர் சீன நாட்டிற்குள் வந்து தங்குவதற்கு அனுமதி கிடையாது. ஆகவே நீங்கள் இன்னும் ஓரிரு அருட்சகோதரிகள் அதிகமாக கூட வரலாம் என்று பதில் தந்தார்கள். அதற்கு அன்னை தெரசாள், கத்தோலிக்க குரு எங்களோடு இல்லை என்றால் எங்களுக்கு நற்கருணை கிடைக்காது. நற்கருணை கிடைக்கவில்லை என்றால் ஆற்றலோடு இயேசுவினுடைய பணியை நாங்கள் எங்கும் செய்ய முடியாது. எனவே வருந்துகிறோம் என்று சொன்னார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க மக்களுக்கு குருக்கள் இன்றியமையாதவர்களாக அமைந்திருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவிற்கு முன்பாகவே பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே குருக்கள் பலர் இருந்தார்கள். அவர்களுடைய பணி முப்பெரும் பணியாக வெவ்வேறு காலகட்டத்திற்கு மாற்றம் மிக்கதாக அமைந்திருந்தது. அதையெல்லாம் தொகுத்து பார்த்தோம் என்றால், 1, குருவானவர் பலி செலுத்த வேண்டும். மக்களுடைய குற்றங்களுக்காக பாவங்களுக்காக குருக்கள் பலி செலுத்தினார்கள். கடவுளோடு மக்களை ஒப்புரவாக்கினார்கள். அந்த விதத்திலே ஒரு குரு பலி செலுத்துபவராக இருந்தார். அதற்கு பிறகு பார்க்கின்றோம், சில காலகட்டங்களிலே இடைநிலையாளராக பரிந்து பேசுபவராக குருவானவர் இருந்தார். ஏனென்றால் இஸ்ராயேல் மக்கள் கடவுள் மிக உயர்ந்தவர், அவரை பார்க்க கூட கூடாது, முடியாது என்று உயரத்திலே வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த கடவுளுக்கும் மக்களுக்கும் இணைப்பாக, பாலமாக, இணைப்பாளராக ஒரு குரு விளங்கினார். அத்தோடு ஒரு குரு இறைவாக்கினராக இருந்தார். அந்தந்த காலகட்டத்திலே மக்களை கண்டித்து திருத்துவதற்காக, வழி நடத்துவதற்காக இறை வார்த்தையை தனதாக்கி சூழலுக்கு ஏற்ப கடவுளுடைய விருப்பத்தை மக்களுக்கு தெரிவிக்கின்றவராக ஒரு குரு இருந்தார். அவ்வா இன்றைய வாசகத்திலே நற்செய்தியிலே குறிப்பாக பார்க்கின்றோம். இறை வார்த்தையை எடுத்து கூறும்போது பல இன்னல்கள் துன்பங்களுக்கு இயேசுவை விட இன்னும் அதிகமாக இறைவாக்கினர்கள் உட்படுத்தப்பட்டார்கள். இப்படி ஒரு பலி செலுத்துபவராக, இணைப்பாளராக, இறைவாக்கினராக இருந்த பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தை இயேசு ஏற்றுக்கொள்கின்றார். அவரும் இதே போல ஒரு குரு என்பதை விட பல விதத்திலே மாறுபட்டவராக, வித்தியாசம் மிக்கவராக இயேசு வாழ்ந்தார். அவரே சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 14 முதல் 30 வரை உள்ள இறை வசனத்தை பார்க்கின்றோம். எளியோருக்கு, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்று தொடங்கி ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்பதற்காக இயேசு இவ்வுலகிற்கு வருகின்றார். ஏசையா
இறைவாக்கு சுருளை எடுத்து வாசித்து, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறுகிறது என்று தனது குருத்துவம் எவ்வாறு பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தை விட மாறுபட்டதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். இது ஏசாயா இறைவாக்கினருடைய வார்த்தைகளில் இருந்து எடுக்கப்பட்டதை விட அவரே தனதாக்கி நற்செய்திகளிலே பார்க்கின்றோம். சிறப்பாக மத்தேயு நற்செய்தி மலைப்பொழிவு 5, 6, 7 ஆகிய மலைப்பொழிவின் அந்த பகுதிகளிலே பார்த்தோம் என்றால், இயேசு மிக தெளிவாக, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பார்கள், ஆனால் உங்களை வல கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு, ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் 2 கல் தொலை செல் என்கிறார். இன்னும் பார்க்கின்றோம், உங்களுக்கு வணக்கம் செலுத்துபவர்களுக்கே நீங்கள் வணக்கம் செலுத்துவீர்கள் என்றால் அதனால் நீங்கள் என்ன பெரிய காரியம் செய்து விடுகின்றீர்கள் என்று கூறுகிறார். இன்னும் லூக்கா நற்செய்தியிலே நாம் காணுகின்றோம், என்னை பின்பற்ற விரும்புகிற எவனும் தன்னலம் மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும் என்று தன்னை பின்பற்ற விரும்புகின்றவர்களுக்கு இயேசுவே இவ்வாறு உரைக்கின்றார். ஆமன்பார்ந்தவர்களே, இன்னும் பணியாளர்கள் என்று நான் உங்களை சொல்ல மாட்டேன், என் நண்பர்கள் என்கிறேன். நண்பர்களுக்காக சிறந்த உயிரை தருவதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று இங்கிருக்கின்ற 6 புதிய குருக்களையும், ஏன் குருக்களை எல்லாம் தனது நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு தனி வழியாகிய அந்த இயேசு வழியிலே அவரது குருத்துவத்தை பின்பற்ற வேண்டும் என்று நம்மையெல்லாம் அழைத்திருக்கின்றார் என்று பதிலுரை பாடலிலே மிக அழகாக பாடினார்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, ஏனெனில் மீட்பராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார், தாழ் நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார் என்று அன்று மாதா பாடிய அந்த பாடல் என்பதை விட இன்று இங்கிருக்கின்ற 6 குருக்களும் மறைமாவட்ட குருக்களும் கடவுளுக்கு புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் குருக்களாக அழைத்தது மட்டுமல்ல, தூய ஆவியால் தேர்ந்து தெளிந்து திண்டுக்கல் மறைமாவட்டத்திற்காக 6 பேரையும் மறைமாவட்ட குருக்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏன் துறவர சிறப்பையை சார்ந்த குருக்களுக்கும் துறவியருக்கும் மறைமாவட்ட குருக்களுடைய அழைப்பிற்கும் அவர்களது பணிக்கும் வாழ்விற்கும் வேறுபாடு இருக்கின்றது. ஆன்மீகம் கூட மறைமாவட்ட குருக்களென அவர்களுக்கென தனிப்பட்ட ஆன்மீகம் இருக்கின்றது. பொதுவாக இது ஒரு விதத்தில் எதற்காக நன்றி செலுத்தணும்? மறைமாவட்ட குருவாக தேர்ந்தெடுத்ததுனால என்ன ஒரு சிறப்பு தன்மை என்று கேட்கலாம். ஒன்று நிறைய இருக்கு, இருந்தாலும் ஒன்று சுப்பீரியர் என்று நாம் பணியாற்றுகின்ற பணித்தளங்களில் மறைமாவட்ட குருக்களுக்கு கிடையாது. அது ஒரு விதத்தில் எதற்காக என்றால், இன்னும் அதிகமாக அங்கிருக்கின்ற மக்களுக்கு நாம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். அந்த இதை நாம் எடுத்துக்கொண்டு நான் தான் சுப்பீரியர், நான் தான் முதன்மை, யாரும் என்னை கேட்க முடியாது என்று மக்களை அடக்கி ஆள்வதற்கல்ல இந்த மறைமாவட்ட அழைத்தல். மாறாக அவ்வாறு அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியில் சொல்லுகின்றாரே, எளியோருக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர்கள் மீது கண்ணும் கருத்துமாக அக்கறையாக இருப்பதற்காகத்தான் மறைமாவட்ட குருவாக நம்மை எல்லாம் அழைத்திருக்கின்றார். அதற்காக இந்நாளில் நன்றி செலுத்த வேண்டும். இன்னொன்று, நாம் இவ்வாறு சுப்பீரியர் என்று அந்த எண்ணத்தால் மட்டும் அல்ல, நாம் இருக்கின்ற பணித்தளங்களிலே, குறிப்பாக பங்குகளிலே ஒரு சிலர் நம்மை அடக்கியாள முற்படுவார்கள்.
அவர்களுடைய அந்த ஏகாதிபத்திய அடக்குமுறைக்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது. சில இதில் சாமி எந்திரினா எந்திரி, மந்திரினா மந்திரி, அதான் ஓ வேலை. அப்படி அவர்களுக்கு அடங்கி போகின்ற ஒரு குருவாக அல்ல, மாறாக அவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ். எங்கு ஓரங்கட்டப்பட்டு இருக்கின்றார்களோ, எங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, எங்கு துன்பப்படுகின்றார்களோ அவர்கள் சார்பாக நிலைப்பாடு எடுப்பதற்கு தூய ஆவி தேர்ந்து தெளிந்து உங்களையும் நம்மையும் மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதெல்லாம் ஏதோ நான் குருக்களுக்கு மட்டும் சொல்கிற மாதிரி மக்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி யாருக்கு? இங்கே இருக்கின்றவர்களுக்கெல்லாம், குறிப்பாக கிழக்கு மாரம்பாடி இறை மக்களுக்கு. அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? 2 பேர் இந்த ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருப்பதால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. சரி, அது ஒரு வகையில் பொருத்தந்தான். ஆனால் ஊர் பெரியவர்களெல்லாம் கேட்டு பார்த்தா தெரியும், ரொம்ப நிம்மதி. இந்த நாட்களில் அவங்க ஏதோ இறக்கி வச்ச மாதிரி நிம்மதி அடைகின்றார்கள். எதற்கு? காலங்காலமாக மறை மாவட்டத்திற்கும் அங்கேயும் இங்கேயும் தங்களது கோரிக்கையை எடுத்து வைக்க சென்றார்கள். ஆனால் இந்த மண்ணிலிருந்து 2 பேர் திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காகவே குருக்களாயிருக்கின்றார்கள். எனவே கோரிக்கையை அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு நாங்கள் போக தேவையில்லை, இவங்களே எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள், மறை மாவட்டத்தினா எங்களது தேவைகள்லாம் எடுத்து வைத்திருப்பார்கள் என்று அவர்கள் எண்ணுவார்கள். அது சரிதான். அன்புமிக்க குருக்களே, குறிப்பாக அருட்தந்தை சூரிய பிரகாஷ், அருட்தந்தை ஸ்டீஃபன் தாமஸ், உங்களது இங்கிருக்கின்ற மக்களுக்காக மட்டுமல்ல, இவர்களைப் போல நீங்கள் பணியாற்றுகின்ற பணித்தளங்களில் குடும்பம், உறவு, சொந்தம் என்ற தனி விருப்பு வெறுப்பிற்கு உள்ளாகாமல் எங்கு பணியாற்றுகின்றீர்களோ அந்த பணித்தளங்களில் இருக்கின்ற மக்களுக்கு உங்களையே நீங்கள் கரைத்து கொள்ள வேண்டும். எந்த விதமான வேறுபாடும் பார்க்காமல் நீங்கள் இயேசுவின் வழியில் பணி செய்ய வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் இன்று மறைமாவட்ட குருக்களாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதோடு நான் முடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வைத்த ஒரு குருத்துவ தன்று முதல் திருப்பலி என்று வைத்த மறையுறையாக போய்விடும். நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட திண்டுக்கல் மறைமாவட்ட அருட்பணியாளர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். காலம் கருதி சுருக்கமாக வரலாற்றை சொல்ல வேண்டுமென்றால் 1886ஆம் ஆண்டு திருச்சி மறைமாவட்டத்திலிருந்து மதுரை உயர் மறைமாவட்டம் பிரிக்கப்பட்ட போதும், 2003ஆம் ஆண்டு திருச்சியிலிருந்து திண்டுக்கல் மறைமாவட்டம் பிரிக்கப்பட்ட போதும் இந்த திண்டுக்கல் பகுதி, திண்டுக்கல் மறைமாவட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற மறைமாவட்டமாக தான் இருக்கின்றது. இது வெளிப்படையான உண்மை. ஆனாலும் இந்த 22 ஆண்டுகளில் திண்டுக்கல் பகுதியில் இருக்கின்ற பங்குத்தளங்களில் இருக்கின்ற மறைமாவட்ட பங்கு மக்களுடைய மனநிலை பெரிதும் மாறி இருக்கின்றது. முன்பெல்லாம் நாம் தவக்கால திருப்பயணத்திற்காக வெளி மாநிலங்களுக்கு அல்லது வேறு மறை மாவட்டங்களிலே இருக்கின்ற பங்குகளுக்கு கூட்டி செல்வோம், 14 பெரிய கோயில்கள் என்று. ஆனால் இன்று பாருங்கள், நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு பிற மறை மாவட்டத்திலிருந்து 14 பெரிய நல்ல பக்திமிக்க அழகான ஜெபிக்கக்கூடிய ஆலயங்கள் புதிதாக கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கின்ற அப்படிப்பட்ட பகுதியாக நம் திண்டுக்கல் மறை மாவட்டம் உயர்ந்திருக்கின்றது. இதற்கு பெரிதும் துணை நின்றவர்கள் இப்பகுதியில் இருக்கின்ற மக்கள். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, பங்காக உருவாவதற்கு முன்பாகவே
கிளை பங்காக இருக்கும்போதே இப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்டி மறை மாவட்டத்திற்கு அர்ப்பணித்தீர்கள். ஆக இந்த 22 ஆண்டுகளிலே பார்க்கின்றோம், மக்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். ஆன்மீகத்திலே விட்டு கொடுத்து பங்கு தந்தையர்களோடு மறை மாவட்டத்தோடு மறை மாவட்ட குருக்களோடு இணைந்து செல்லுகின்றார்கள். அன்பு நிறை 6 அருட்தந்தையர்களே, நீங்களும் இந்த மறை மாவட்டத்திலே மறை மாவட்டத்தோடும் மக்களோடும் இணைந்து இறை சமூகமாய் அனைவரையும் ஒன்று சேர்ந்து கட்டி எழுப்ப வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களது பணி ஏதோ ஆலயத்திற்கு வருகின்றவர்களுக்கு என்று அமைந்து விட்டால், இதே போல இறை மக்களை கட்டி எழுப்புவது மிக மிக கடினம். அண்மையிலே நான் கோவாவிலே நடைபெற்ற அகில இந்திய குருக்கள் பேரவைக்கு சென்றிருந்தோம். அங்கு குருக்கள் தாங்கள் பல்வேறு நவீன தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்தே மறை மாவட்ட குருக்களுக்காக அந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தான் நான் சாமியார் அப்படின்ட்டு இருந்தோம்னா இனிமேல் அது முடியாது. ஆகவே ஆலயத்திற்கு அப்பால் இருக்கின்றவர்களுக்கும் ஆலய வழிபாடுகளில் பங்கேற்காதவர்களுக்கும் நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நவீன தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இப்போல ரொம்ப வேகமான உலகம், பேருந்து கூட என்ன தேர்ந்தெடுக்கிறோம்? பைபாஸ் ரைடர், ஃபாஸ்ட் ட்ராக்கு, இன்னும் 1-to-1. அண்மையிலே ஒரு தினமும் திருப்பலிக்கு வருகின்றவர் என்னை பார்த்து, என்ன சாமி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. ஏங்க தினம் பூசைக்கு வர்றீங்க, பார்க்குறீங்க, என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை சாமி, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. அன்பார்ந்தவர்களே, அந்த 1-to-1 இருக்குல்ல, அது கண்ணும் நோக்கியா அப்படின்னு ஒருத்தரை நோக்கிற 1-to-1 அல்ல. மாறாக வீடுகளை சந்தித்து எல்லா மக்களுக்கும் கடவுளுடைய அன்பு ஆசீரும் அருளும் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக ஆண்டிற்கு ஒரு முறை கேலண்டர் கொடுப்பது, அல்லது கேரல்ஸ் போகிறது, வீடு மந்திரிக்கிறது, அல்லது திருவிழா கூட்டங்களில் பார்க்கறது, திருப்பலியில் பார்க்கறதோடு முடித்து கொண்டோம் என்றால் கத்தோலிக்க திருச்சபையானது 22ஆம் நூற்றாண்டை நோக்கி செல்லாது. நீங்கள்லாம் 21ஆம் நூற்றாண்டு, 2026 21ஆம் நூற்றாண்டு. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நீங்கள் குருக்களாக அருள் பொழிவு செய்யப்பட்டாலும் கூட இறை மக்களையெல்லாம் 22ஆம் ஆண்டிற்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காகத்தான் இந்த மக்களெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சிறப்பான ஒரு எதிர்பார்ப்போடு வரவேற்பை தந்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இப்படிப்பட்ட சமூக தொடர்பு சாதனங்களை தொடர்ந்து கையாள வேண்டும். அதை கையாள்வதிலே பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இது பாஸ்கா காலம். இயேசு என்ன சொல்கிறாரு? உயிர்த்த ஆண்டவர் விண்ணிற்கு செல்வதற்கு முன் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ரஜினிஸ் ஒரு முறை பூனே பாப்பிரை கல்லூரிக்கு சென்று அங்கிருக்கின்ற குருமானவர்களுக்கும் குருக்களுக்கும் உரையாற்றும் போது, அன்பார்ந்த கத்தோலிக்க குருமானவர்களே, குருக்களே, நீங்கள் போதித்து மறையுரை ஆற்றி ஆலயத்தில் இருக்கின்ற செங்கலெல்லாம் புனிதமாயிருச்சு, அதனால் தயவுசெய்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் வெளியில் செல்ல வேண்டும். உங்களுக்கெல்லாம் இப்போது நம்ம எல்லோருக்கும் வாய்ப்பு. முன்பெல்லாம் அடுத்த பங்குக்கு நாம் போய் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அந்த பங்கு தந்தையிட்ட அனுமதி பெற வேண்டும். அதுதான் திருச்சபை. நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்டு நற்செய்தி அறிவிப்பு கூட
ஆன்மீக காரியங்கள் கூட நிகழ்ந்தன. ஆனால் இன்று நீங்கள் அந்த மாதிரி நாம் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இல்லை. வாட்ஸ்அப்பு தட்டி உள்ளான். அதிலும் குறிப்பாக நான் இப்போ ஆற்றிய மறையுரையை இவ்வளவு நேரம் கேட்குறது பெரிய விஷயம். இதை இந்த 15 நிமிஷத்தை 15 ரீல்ஸாக போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, 1,00,000 லைக்ஸ் எனக்கு வந்திருக்கும். ஏன் 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு மேலே கவனிப்பதற்கு யாரும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட சூழலிலே நீங்கள் 2022ஆம் நூற்றாண்டிற்கு மக்களை இட்டு செல்லுகின்ற பெரும் பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. பொதுவாக திருமண திருப்பலிகளெல்லாம் முடிக்கும்போது திரு குடும்பத்தை எடுத்துக்காட்டாக சொல்லி முடிப்பார்கள். அன்பு குருக்களே, புதியவர்களே, இந்த மண் புனித மண், புண்ணிய மண். திண்டுக்கல் பகுதியிலே எல்லா இடங்களிலும் வனத்து அந்தோணியார் இருக்கின்றார். இங்கு இருக்கின்ற அந்த வனத்து அந்தோணியாரைத்தான் திண்டுக்கல் பகுதி முழுவதும் பாதுகாவலராக கொண்டிருக்கின்றார்கள். அவர் தான் உங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. சுருக்கமாக சொன்னோம் என்றால் அவரது வாழ்வை பார்க்கின்றோம். இறை வார்த்தைக்கு அவர் செவி மடுத்தவர். நீங்களும் உங்களது வாழ்க்கையில் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் தந்து இறை வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து அதை மக்களுக்கு பிட்டு கொடுக்க வேண்டும். பல சமயங்களில் இப்போலாம் என்ன நடக்குது, பலர் பிட்டு போட்டதெல்லாம் எடுத்து தெளித்து விட்ட மாதிரி சில சமயங்களில் இருக்கின்றது. அப்படி இல்லாமல் வாசித்து தேர்ந்து தெளிந்து நம் மக்களுக்கு எதை தர வேண்டும் என்று காலத்திற்கு ஏற்ப நீங்கள் தரும்போது அதுதான் புனித வனத்து அந்தோணியாரை போல இறை வாக்கை வாழ்வாக்கதாக இருக்கும். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் வனத்து அந்தோணியார் அவர் எளிமையை கடைபிடித்தார். அன்பார்ந்தவர்களே, செல்வ செழிப்பிலே இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வனத்திற்கு சென்று அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். திண்டுக்கல் மறைமாவட்ட குருக்களுக்கு இருக்கின்ற அழியா சொத்துன்னு சொன்னோம்னா திண்டுக்கல் மறைமாவட்ட குருக்களிடம் இருக்கின்ற எளிமை. அதை நாம் உணர்கின்றோமோ இல்லையோ, பிற மறைமாவட்டத்தை சார்ந்த குருக்கள் எல்லாம் எங்கள் மேலே மதிப்பும் அக்கறையும் அன்பும் வைத்திருக்கின்றார்கள், மரியாதை வைத்திருக்கின்றார்கள் என்றால் திண்டுக்கல் மறைமாவட்டத்தை சார்ந்த குரு மாணவர்களும் சரி குருக்களும் சரி எளிமையாக இன்றும் வாழ்ந்து வருகின்றோம். துணிவாக சொல்ல முடியும். உடனே நீங்கள் என்ன நினைக்கலாம், எங்கள் சாமியார் கார் வச்சுருக்கலையா, இன்னும் உள்ள சொல்லணும்னு சொல்ல திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் பல சாமியார்கள் எப்போ தெரியுமா கார் வாங்கினாங்க, பைக்கு விலையோட கார் விலை குறைஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹேண்ட் பைக்கு காரு அல்லது லோன் போட்டு கார் ஓட்டி இன்றைக்கும் தள்ளிக்கிட்டு இருக்கிறது தான் திண்டுக்கல் மறை மாவட்ட குருக்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, புதிய குருக்களே, என் நிலையிலும் எக்காலத்திலும் நீங்கள் எளிமையை ஏழ்மையை புனித வனத்து அந்தோணியாரை போல பின்பற்ற வேண்டும். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் மூன்றாவது, வனத்து அந்தோணியாரை போல இயற்கையோடு இணைந்த புனிதர் வேறு இருந்தாலும் கூட இவர் தலை சிறந்தவர். இயற்கையோடு நீங்கள் இணைந்த வாழ்க்கை நடத்த வேண்டும். மக்களுக்காக மட்டுமல்ல, இந்த மண் மாசுபடாமல் இருப்பதற்கு இயற்கையோடு இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களது தனி வாழ்விலும் இருக்கின்ற பங்குகளிலும் இயற்கைக்கு எதிராக கூறுபாடுகள் இருந்தால் அதற்காக குரல் கொடுக்கின்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதுதான் புனித வனத்து அந்தோணியாரை உங்களது வாழ்விலே பின்பற்றுகின்ற ஒன்றாக இருக்க முடியும். உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவில் என்று சூரிய பிரகாஷ் அவர்கள் தனது விருது வாக்கை எடுத்திருக்கின்றார்கள். பழனியில் பல இந்து சமயத்தை சார்ந்த மக்கள் இன்றும் வருகின்றார்கள். எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, இந்த சபையில் சேர்த்துக்குங்க என்று ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இவர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றார். ஆகவே
புதிய தந்தை சூரிய பிரகாஷ் அவர்களும் அவரோடு இணைந்த தோழமை குருக்களும் என்றும் இயேசுவின் வழியில் மக்களை அழைத்து செல்வதற்கு தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களது பணிவாழ்வு சிறக்க எந்நாளும் கடவுள் உங்களோடு இருக்க வேண்டுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறையறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி நம் மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, பல்வேறு சவால்கள் மத்தியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் எம் திரு அவையை வழிநடத்து வரும் திருத்தந்தை லியோ அவர்கள் அருட்பணியாளர்கள் சிறப்பாக இன்று திருப்பலியில் இணைந்துள்ள அனைத்து அருட்தந்தையர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இறை மக்களிடையே நம்பிக்கை ஒளியேற்றவும் தாம் பெற்றுக்கொண்ட இறை அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து வாழவும் இறை திருவுளத்தில் ஏற்றவாறு மக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்த நல்ல உடல் உள்ள நலம் தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் அருளும் நிறைந்த ஆண்டவரே, உமது திருப்பணிக்காக அழைக்கப்பட்ட புதிய குருக்களை உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களின் உமது பரிசுத்த ஆவியின் அருளை பொழிந்து இறை அன்பிலும் அருள் பணியிலும் வளர செய்வீராக. உமது வார்த்தையை துணிவோடும் உண்மையோடும் அறிவிக்கவும் மக்களை அன்புடன் வழிநடத்தவும் துன்பப்படுவோருக்கு ஆறுதலாகவும் இருக்க தேவையான ஞானமும் வலிமையும் தந்தல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணைமிகு ஆண்டவரே, உலகத்தை அன்பால் படைத்து காத்திருளும் இறைவா, அதிகமான வெப்பத்தாலும் மழையில்லாத காரணத்தாலும் நிலங்களும் நதிகளும் ஏரிகளும் வறண்டு நிற்கும் சூழலில் கொடிய கொள்ளை நோய்கள் தாக்காது அனைத்து உயிரினங்களையும் காக்க எங்களுக்கு தேவையான மழையை தந்து பூமியை வெப்பத்திலிருந்து காத்து எங்களை மீட்டருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எம் புதிய குருவிற்கு அழைத்தலுக்கு காரணமான பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவுகள், நண்பர்கள், இந்த ஊர் இறைமக்கள் அனைவரையும், சிறப்பாக இவர் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களையும் புடமிட்ட மக்களையும் நிகழ்வுகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் தேவையான உம் ஆசீரை நிறைவாக தந்து காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரையும் அன்புடன் காக்கும் இறைவா, எங்கள் நாட்டை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு அமைதி, ஒற்றுமை, செழிப்பு வழங்குவீராக. நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்கு ஞானமும் நீதியும் அளித்து மக்கள் நலனுக்காக உழைக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணனான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை
இரக்கத்தின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்க்கையின் அப்பமாய் தருவேன், கைவெண்ணெய் போல முழுமையாய் தருவேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உள்ளத்தின் பயனுமான ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடன் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்புக்கொடுக்கும் பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முறிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்த உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், எங்களுடைய ஞான மேய்ப்பனும் பாதுகாவலருமான மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாரும் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆவியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, இப்போது வழங்கப்படவிருக்கக்கூடிய திருவிருந்தானது தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே. பிற சமயத்தைச் சேர்ந்தவர்கள், பிற சபையைச் சேர்ந்தவர்கள் தயவு செய்து தந்தையர்களுக்காக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு முதல் நன்றி திருப்பல் நிறைவேற்றக்கூடிய அருள் தந்தை சூரிய பிரகாஷ் தமது உறவினர்களுக்கும் பெற்றோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் விருந்தாக வழங்குகிறார்கள்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பழிகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்புக்குரியவர்களே, நமது கிழக்கு மாரம்பாடி திருத்தலத்திற்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமான நாள். ஆண்டவர் 2 பேரை தமது பணிக்கென தேர்ந்தெடுத்து இந்த பங்கிலிருந்து, கிழக்கு மாரம்பாடி திருத்தல பங்கிலிருந்து திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக குருவாக திருநிலைப்படுத்தியிருக்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த வேளையில் இந்த நிகழ்வுகளில் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சிறப்பு செய்ய தந்தையர் குடும்பத்தினர் சார்பாக, இறை மக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது புதிதாக குருத்துவ அருள் பொழிவு பெற்று இன்றைய நாளில் தமது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய அருள் தந்தை சூரிய பிரகாஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக கிழக்கு மாரம்பாடி திருத்தலத்தின் நாட்டாமை திரு ஈசா கையா அவர்களை பொன்னாடை அணிவிக்க அன்போடு வரவேற்கின்றேன். இறைமக்கள் அனைவரின் சார்பாக வெள்ளி ஜெபமாலையும் அன்போடு அணிவிக்க ஊர் நாட்டாமை ஈசா கையா அவர்கள் அணிவிக்கிறார்கள். நாட்டாமை ஈசா கையா அவர்களுக்கு புதிய அருள் தந்தை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஊர் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தை அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். மேனேஜர் அறிவொளி அந்தோணி அண்ணன் அவர்களுக்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றி செலுத்துகிறார்கள். ஊர் மேனேஜர், துணை மேனேஜர், முன்னாள் ஒன்றிய சேர்மன் தேவசகாய மன்னன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சேர்வை ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சேர்வை செஞ்சாமி என்ற அந்தோணி சாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சக்ரிஸ்தர் அண்ணன் செபஸ்தியார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தந்தையோடு இணைந்து அருள் பொழிவு பெற்றிருக்கக்கூடிய தந்தையர்கள் அனைவருக்கும் ஊர் பெரியவர்கள் அனைவரின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தந்தையோடு இணைந்து குருத்துவ அருள் பொழிவு பெற்ற எல்லாருக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. தந்தையோடு இணைந்து குருத்துவ அருள் பொழிவு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஊர் பெரியவர்கள் அனைவரும் சிறப்பு செய்கிறார்கள். இந்த நாளில் சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவருக்கும் ஊர் சார்பாக பொன்னாடையும் தந்தை சூரிய பிரகாஷ் அவர்களின் சார்பாக நினைவு பரிசும் தற்போது வழங்கப்பட உள்ளது. இறைமக்கள் அனைவருக்கும் வழிநடத்தக்கூடிய அருள் தந்தையர்கள் அனைவருக்கும் ஊர் சார்பாக தந்தையர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவருக்கும் இப்பொழுது ஊர் இறைமக்கள் சார்பாக பொன்னாடையும் அருள் தந்தையினர் குடும்பத்தினர் சார்பாக நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, மாரம்பாடி திருத்தலத்திலிருந்து நமது தொப்புள் கொடி உறவு சொந்தங்கள் தந்தை அவர்களை வரவேற்பதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மாரம்பாடி திருத்தலத்திலிருந்து ஊர் பெரிதனக்காரர்கள் தந்தை அவர்களை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாரம்பாடி திருத்தலத்திலிருந்து இறைமக்கள் எல்லாரின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தந்தை வந்திருக்கக்கூடிய ஊர் நிர்வாகிகள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இறைமக்கள் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக சவேரியார்பட்டி இறைமக்கள் சார்பாக சவேரியார்பட்டி ஊர் நிர்வாகிகள் தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மொத்தம் அழிட்டு தம்பி. மற்றவர்கள் தயவு செய்து பூசை முடிஞ்சதுக்கப்புறம் சாமியார் இங்கே தான் இருப்பார், தொந்தரவு பண்ணாதீங்க. நிர்வாகிகளுக்கு மட்டும் இப்பொழுது வாய்ப்பு தரப்படுகிறது. திருப்பலி முடிந்தவுடன் மற்றவர்கள் வந்து பொன்னாடை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவரின் முன்னிலையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அழைத்தலில் நிலைநிறுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற விளைகின்றேன். தகுதியற்ற என்னை அழைத்து தகுதிப்படுத்தி கொண்டிருக்கும் தாயும் தந்தையுமான மூவரு இறைவனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனின் அழைப்பிற்கு இசைவு கொடுத்து இறை பணிக்கு என்னை அர்ப்பணித்த என் அன்பு தந்தை திரு கணேசன் அவர்களுக்கும் என் அன்பு தாய் திருமதி செபஸ்தியம்மாள் ஜெசிந்தா அவர்களுக்கும், என் மூத்த சகோதரர் ஸ்டீபன்ராஜ் அவர்களுக்கும் என் மூத்த சகோதரி நித்யசாந்தி அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இறை அழைத்தலுக்கு தேர்வு செய்த மேனாள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கும் என்னை அருட்பொழிவு செய்து தோழமையோடு உடனிருக்கும் எம் பாசமிகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இறை அழைத்தலுக்கு வித்திட்ட அருள்பணி லாரன்ஸ் சகாயராஜ் அவர்களுக்கும் இறை அழைத்தலுக்கு தேர்வு செய்த அருள்பணி சுரேஷ் சகாயராஜ் அவர்களுக்கும் என் நெஞ்சம் கனிந்த நன்றிகள். என்னுடைய பயிற்சி காலத்தில் வழிநடத்திய மேனாள் மற்றும் இந்நாள் முதன்மை குருக்கள், பொருளாளர் தந்தையர்கள், செயலர் தந்தையர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். என்னுடைய நன்றி திருப்பலிக்கு வருகை தந்து எம் மகிழ்வில் பங்கெடுத்த திண்டுக்கல் மறைமாவட்ட வட்டார அதிபர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எனக்கு பயிற்சி அளித்த திருச்சி புனித அகஸ்தினார் இளம் குருமடம், பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரி, கருமாத்தூர் கிறிஸ்து இல்லம், பூந்தமல்லி தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரி மற்றும் பெங்களூரு புனித பேதுரு பாப்பிரை குருமடம் அருட்பணி பயிற்சி உதவிய முன்னாள் இந்நாள் அதிபர் தந்தையர்கள், ஏனைய பேராசிரியர் தந்தையர்கள், ஆன்மீக அருள் பணியாளர்கள்,
அலுவலக பணியாளர்கள் மற்றும் இல்ல பணியாளர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த நன்றிகள். படிப்பிடை பயிற்சி ஆண்டில் களப்பணியில் பக்குவப்படுத்திய அருள்பணி லியோ ஜோசப் அவர்களுக்கும் மரவபட்டி இறை மக்களுக்கும் மற்றும் அருள்பணி சூசை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் அனுமந்தராயன் கோட்டை பங்கு இறை மக்களுக்கும் லயோலா மேல்நிலைப்பள்ளி இருபால் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். திருத்தொண்டு பணியில் ஊக்கமளித்து உற்சாகப்படுத்திய பேரருள்பணி ஏர்னஸ்ட் அந்தோணிசாமி பழனி பங்குத்தந்தை அவர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த திருச்சிலுவை அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் திருத்தொண்டு பணியாற்ற எனக்கு உறுதுணையாக இருந்த பழனி இறை மக்கள், வின்செந்தே பவுல் இயக்கம், பீட சிறுவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பியங்கள், ஆலய பாடகர் குழுவினர்கள், ஆலய பணியாளர்கள் மற்றும் கென்னடி மெட்ரிகுலேஷன் பள்ளி இருபால் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள், பணியாளர்கள் மற்றும் கிளைப்பங்கு இறை மக்கள் அனைவருக்கும் பழனி இறை சமூகத்திற்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எனது எளிய அழைப்பை ஏற்று எனக்காக இன்று மறையுரை வழங்கிய பழனி பங்குத்தந்தை பேரருள் பணி ஏர்னஸ்ட் அந்தோணிசாமி அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு எல்லாம் நல்ல முறையில் நடைபெற உதவிய என் பாசமிகு பங்குத்தந்தை அருட்பணி லியோ ஜோசப் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்து உதவிய அருள்பணி அமல்ராஜ் அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நல்ல முறையில் நடைபெற அன்போடும் பாசத்தோடும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த கிழக்கு மாரம்பாடி ஊர் நாட்டாண்மை மற்றும் பெரிய தனக்காரர்கள், மண்ணின் மைந்தர்கள், ஆலய பணியாளர்கள், பீட சிறுவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பியங்கள், பக்த சபைகள், ஆலய பாடகர் குழுவினர்கள், மேலும் அனைத்து இயக்கத்தை சேர்ந்த அனைவரையும் மற்றும் மேற்கு மாரம்பாடி முன்னாள் மற்றும் இந்நாள் பங்கு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தையர்கள், மண்ணின் மைந்தர்கள், ஊர் நாட்டாண்மை மற்றும் ஊர் பெரியதனக்காரர்கள், இறை மக்கள் மற்றும் கிளைப்பங்கு இறை மக்கள் அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இவ்வழிபாடு சிறக்கவும் பீட அலங்காரத்துக்கு உதவி செய்த நமது அமளவை அருட்சகோதரிகள் அவர்களுக்கும் ஆலயம் அலங்காரம் செய்த மரவபட்டி இளைஞர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழமையோடு உடனிருக்கும் நம் கிழக்கு மற்றும் மேற்கு மாரம்பாடி மண்ணின் அனைத்து அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள், அருள் சகோதரிகள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருப்பலிக்கு ஒளி அமைப்பு மற்றும் பந்தல் என பல வகையில் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக என் சகோதரர்கள் ஸ்ரீபன்ராஜ் மற்றும் சந்தியாகு ஜான் பீட்டர் அவர்களுக்கும் அவர்களுக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இத்திருப்பலியை ஒளிப்பதிவு செய்து நேரலையில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் தாய்மை மீடியா செயலர் அருள்பணி ஜெமி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அருட்பணியாளர்களுக்கு திருப்பலி திருவுடை ஏற்பாடு செய்த எம் மறை மாவட்ட அனைத்து வேதியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வுகள் நல்ல முறையில் நிகழ உழைத்த உதவிய அனைத்து நல்ல உள்ளங்கள், நன்கொடையாளர்கள், ஆலோசனை வழங்கிய அனைவருக்கும், எனக்காக ஜெபித்து கொண்ட அனைத்து இறை மக்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய இந்த பணி வாழ்விலே என்னோடு 12 வருடங்களாக பயணித்து இன்னும் என்னுடைய வருட முடிவு வரை என்னோடு உணர்ந்து பயணிக்கக்கூடிய என்னுடைய தோழமை சகோதரர் புதிய குருக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக என்னுடைய தினமும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் உங்களை நான் நினைவு கூறுகின்றேன். அனைத்திற்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. அருட்பணியாளர்கள் மற்றும் அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகளுக்கு அன்பின் விருந்தானது புனித ஆர்சி தொடக்கப்பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து
இறை மக்களுக்கும் ஆலய வளாகத்தில் அன்பின் விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் இதில் கலந்து கொண்டு என் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மனைகளில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புதிய குருவின் சிறப்பு ஆசிரியருக்காக அனைவரும் தலை வணங்குவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகவும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்களுக்கு தமது ஆசியால் நீங்கள் என்றென்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்ற பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. உயிர்த்த ஆண்டவரின் மக்களாக வாழ சென்று வாழுங்கள், வாழ்வின் பழி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புகைப்படம் எடுத்துக்கொள்ள அனைத்து அருட்பணியாளர்களும் திரைப்படத்திற்கு முன்பாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.